இன்னைக்கு 12 கிலோ கோழி எடுத்து முழுசா நெருப்புல சுட்டு சாப்பிட போறோம். சுவை சும்மா அள்ள போகுது. நீங்க பார்க்க போறீங்க. போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, இந்த சுடுற கோழி சாப்பிட்டு நமக்கு என்ன அப்படி பயன் மாப்பிள்ள? இப்போ இதை போட்டு இதில் இந்த நெருப்பில் சுடுறோம். இது என்ன வரவு? மர எருவு. ஆமாம், இது வந்து இந்த கேஸுக்கு அது மாதிரி இல்லாமல் மர எருவில் சுடுறோம். சுடும் பொழுது இந்த கோழி இருக்குங்களா, இதில் ஏற்கனவே பூண்டு இஞ்சி நம்ம நாட்டு தான் போட்டிருக்கோம். இது போட்டோன்னே இது எல்லாமே அதில் இருக்க கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி இந்த சூட்டில் போயிடும். ஆமாம், எடுத்து சாப்பிட்டோம். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். உனக்கு எனக்கு கொலஸ்ட்ராலே கிடையாது. அளவு தேவையில்லை எப்படி இருக்குன்ட்டு. உன்ன மாதிரி நானும் இருக்கேன் பாரு. எனக்கு 50 வயசாகுது, உன்ன மாதிரியே இருக்கேன். சாப்பிட்டு அப்படி ஆளு ஜிம்முன்னு எப்படி இருக்கலாம்? ஜம்முன்னு இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? ஜம்முன்னு இருக்கலாம். நேரம் ஐயா இல்லை குறைங்க, குறைக்கணும். எலுமிச்சம்பழத்தை நறுக்கி சாறு புழிஞ்சுக்கிறோம். எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு எடுத்துருக்கோம். அந்த சட்டியில் 2 நாட்டுக்கோழி முட்டை, எலுமிச்சம்பழம் சாறு விட்டோம், தயிர் விட்டோம், அடுத்தது முட்டை விட்டுருக்கோம். 3 நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் நல்லா வதக்கி நல்லா கலக்கி பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு அம்மியில் வச்சு அரைச்சது. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு போடுறோம். உப்பு தேவையான அளவு. எவ்வளோ போடுவோம்? 1.5 ஸ்பூன் போடுங்க. 1.5 ஸ்பூன். சரியா? ஆமாம். இப்போ இது உரிச்ச கோழி எடுத்து நம்ம தயிர் மஞ்சள் எல்லாம் போட்ட மசாலாவை எடுத்து நல்லா ஊற்றி தடவுறோம். சரியா? அண்டாவில் உள்ள தண்ணி கீழே போட்டு நல்லா பிரட்டி எல்லாம் மசாலா தடவி இப்படி கோழியை நல்லா எங்கேயும் இட விடாமல் நல்லா தடவி வச்சிடணும். சரியா? இதுதான் சூப்பர், அருமை. ஓகே, முதல் ரவுண்டு தடவி வச்சுட்டோம். அடுத்தது அதே மசாலாவில் ஜீரகத்தூள் போடுறோம். வச்சு வச்ச பட்டை ஏலக்காய் தூளை வந்து திரும்ப கலக்கிறோம். அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு எவ்வளவு போடுறோம்? இது அரைச்சி வச்ச காஷ்மீரி சில்லி. சோள மாவு இதோட தேவையான அளவு கலந்துக்கிறோம். ஏற்கனவே மசாலாலாம் போட்டு தடவி ஒரு கோழி வச்சுருந்தோம். அதோட திரும்ப மிளகா பொடி கரம் மசாலாலாம் கலந்தோமா, அதை வந்து மேலே இன்னொரு கோட்டிங், டபுள் கோட்டிங் தடவுறோம். வெரி குட். வச்சுட்டு இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஆமாம், அப்போ தான் கோழி சாப்பிடையில சும்மா கிக்குன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? கிக்குன்னு. இது நல்லா உள்ளே விட்டு மசாலா எல்லா இடத்துலையும் அப்படியே பண்ணணும். கோழி பற்றிலாம் இல்லையா, இது கோழியாக இல்லை, அப்படியே பூ மாதிரி இருக்குது. வாயில் வச்சா மாப்பிள்ளை வாயில் கரைஞ்சி போயிடும். இதுக்கு பூ மாதிரி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி செய்கிற சமையலேருந்து சப்ஸ்கிரைபர் டபுள் ஆகணும்.
மாப்பிள பார்க்குற வியூவர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப்ஸ் எங்கள் நோக்கம் இல்லை, சுவையே எங்களது நோக்கம். வில்லேஜ் கரிசோறு, வாய் மணக்க சுவை மணக்க. வெரி குட். இது வந்து மேலை நாடுகள் எல்லாம் இது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பர்பிக்யூ அப்படி சொல்கிறது. கறியை வந்து இது மாதிரி கம்பியில் போட்டு கீழே வந்து நெருப்பை போட்டு சுற்றி சாப்பிட்றது, அதுக்கு பேர் வந்து பர்பிக்யூ. அதுதான் வந்து அங்கே ஃபேமஸ்ஸு. நம்ம ஆதி காலங்களில் கறியை சுட்டு தானே தின்னோம். ஆமாம். ஓ இந்த கோழியெல்லாம் வச்சு நம்ம நல்லா சுற்றுற அளவுக்கு பண்ணிட்டோம். அடுத்து வந்து நேராக நம்ம எங்கே போகிறோம், அடுப்புக்கு போகிறோம். ஓகே. பார்த்தோமா, இப்போ நல்லா அனல் பட்டோன்னே இந்த கோழியில் இருக்க கொழுப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சி ஊற்றுது பாருங்க. இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஊற்றுனோன்னே அந்த கோழியை எடுத்து சாப்பிட்டா அந்த கொலஸ்ட்ராலு எதுவுமே இருக்காது. மாப்பிள்ளை மாதிரி சும்மா அப்படியே ஃபிட்டாக சாக்லேட் பாய் மாதிரி இருக்கலாம். சாக்லேட் பாய். ஆமாம். பெரட்டி கரட்டி போட்டால் தான் இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஊற்றும். அந்த ஊற்றுறதுல எரியுது பார்த்தீங்களா இல்லையா? கொழுப்பெல்லாம் எரியுதுலாம் என்னங்கிறியா? கொழுப்புல எரியறது பாருங்க. நல்லா வெந்துட்டு ஏன்னா நல்லா இப்போ போய் அறுசுவையாக இருக்கும். நம்ம போய் சாப்பிட போகிறோம். இப்போ சூப்பர். வாழை இலையில் சாப்பிட்டா 68 நோயும் குணமாகும். சூப்பராக இருக்கு. ஆஹா, சுட்ட கோழின்னா நம்ம வயக்காட்டில் உட்காந்து சாப்பிட்ற சுட்ட கோழி மாதிரி 5 ஸ்டாரில் உட்காந்தா கூட வராதியா. சூப்பர். அருமையாக சுவையாக இருக்குது. இது போல் வீடியோவை தொடர்ந்து ரசிக்கணும்னா வில்லேஜ் கரிசோறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம